மாறன் வீரா சீரியல் அக்டோபர் 2 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான், இது மாதிரி வீராவோட உயிர் மட்டும் இல்லை, ஏற்கனவே 2 உயிர் இந்த மாறனால போயிருக்கு. இப்போ மாறனால வீராவுக்கு ஏதாவது ஆபத்துனா என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா இந்த ஜாதகத்துல எல்லாம் உனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பிரிச்சிடாத அண்ணா. இப்போதான் மாறன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வந்துக்கிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு இந்த நேரத்தில் வீரா கிட்டேருந்து பிரித்து வைக்கிறது தப்பு. இதனால மாறன் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குண்ணா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. அப்போ நம்ம கண்மணி வந்துட்டு ஏதோ சொல்ல வராங்க. அப்போ டக்குன்னு ராஜேஷோட அம்மா கண்மணியை மறைக்கிறாங்க. கண்மணி ஏன் அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா உனக்கு புரியலையா? அவர் நமக்கு சாதகமாக தான் முடிவெடுப்பார். ஏற்கனவே அந்த மாறனை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. வீராவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க, அப்படியாத்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற. ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, நீ வேணும்னா பாரு, நாளைக்கு காலையிலேயே மாறனே வீராவையும் இந்த வீட்டை விட்டு அந்த ராமச்சந்திரன் அனுப்பிடுவார். ஏன்னா அவரோட பொண்டாட்டி, அப்புறம் உன் அண்ணன், அப்புறம் என் புள்ள எல்லாருமே அந்த மாறனால தான் இறந்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்துட்டு ராமச்சந்திரன் இதுக்கு மேலே அந்த மாறனால எந்த உயிரும் போகக்கூடாது அப்படின்னு தான் முடிவெடுப்பாரு. நீ கவலைப்படாத கண்மணி, நாளையோட நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த மாறனை உயிரோடவே விடக்கூடாது. அவனை ஒவ்வொரு நிமிஷமும் அவனை வந்து துன்புறுத்தணும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியும் ஆமத்தை அப்படிங்கிறாங்க. அப்புறமா சீனை சிப் பண்ணி நேராக வீராவை காமிக்கிறாங்க. மாறன் வந்துட்டு ரூம்ல இருக்காரு. அப்ப வீரா போயிட்டு நேரா மாறன் கிட்ட, மாறன் ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்க, மாறன் இங்கேருந்து வந்து சிரிச்சுக்கிட்டே வராரு, என்ன வேணும் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்ப மாறன் கேட்குறாரு, என்ன சொல்ல போற அப்படின்னு. அப்ப வீரா கேட்குறாங்க, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. மாறன் கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் செல்லக்குட்டி சொல்லு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, எல்லாருமே உங்க அம்மா இறந்ததுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க. அந்த ஜோசியக்காரர் கூட உங்க அம்மா இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி நீ என்னதான் பண்ண? உண்மையாவே உங்க அம்மா இறந்ததுக்கு நீயா காரணம்? இருக்கிறதுலையே நீ தான் உங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் அமைதியா இருக்காரு. இதை பத்தி பேச வேணாம் வீரா அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, இதை பத்தி பேச வேணான்னு சொல்ற, அப்பன்னா கண்டிப்பா உன் மேல தானே தப்பு இருக்குன்னு அர்த்தம். உங்க அம்மாவை நீ என்ன பண்ண? அடுத்தவங்க சொல்ற மாதிரி எங்க அண்ணன் சாவுக்கு நீ எப்படி காரணமோ அதே மாதிரி உங்க அம்மா சாவுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு மாறன் டென்ஷன் ஆகி, வீரா இதோட நிறுத்திக்க அப்படின்னு மாறன் வீராவை பார்த்து கடுமையா பேச, வீரா சொல்றாங்க, ஏன் மாறா கோவப்படுற? உண்மையை சொன்னதோட கசக்குதா? எப்படி எங்க அம்மாவை வந்து கொன்னியோ, எங்க அண்ணனை வந்து கொன்னியோ அதே மாதிரி உங்க அம்மாவை கொன்னுட்டியா அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் டென்ஷன் ஆகி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு கோவமா மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் எதுக்கு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு போறான்? ஆஹா, இவன் வேற இப்பதான் வந்து குடிக்கிறத நிப்பாட்டி இருக்கான். இப்ப மறுபடியும் நான் இப்படி அம்மாவை ஞாபகப்படுத்திட்டேன்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எல்லாருமே நானும் மாறனும் சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்களே, நம்ம இவனை தனியா விடக்கூடாது அப்படின்ட்டு வீரா அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு மாறன் பைக்ல ஏற போறாரு. அப்ப வீரா டக்குன்னு மாறன் கிட்ட, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, மாறன் கேக்குறாரு ஏன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நான் உன் கூட வரப்போறேன் அப்படின்னு. அப்ப மாறனும் சரி வா அப்படின்னு சொல்ல, வீராவை மாறன் நேரா அவங்க அம்மாவோட சமாதிக்கு தான் கூட்டிட்டு போறாரு. அங்க போனதோட மாறன் வந்துட்டு நேரா வீரா கிட்ட, ஏன் வீரா, நான் மறுபடியும் குடிக்க போறேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு. அப்ப வீரா எதுவுமே சொல்லவே இல்லை. மாறன் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா
நான் தான் சொன்னேன்னு உன் மருமகளை கூட்டிட்டு வரேன்னு, பாத்தியா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமாதியை தொட்டு கும்பிடுறாரு. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, இங்க பாரு, வெளியில வந்துட்டு நீ எல்லாரையும் நடிச்சு ஏமாத்தலாம், ஆனா எங்க அம்மாவை நீ ஏமாத்த முடியாது. எங்க அம்மா இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்திருச்சாங்கன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நீ செத்த அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா வந்துட்டு அவங்க அம்மாவோட சமாதியை தொட்டு கும்பிடுறாங்க. அப்ப அவங்க அம்மாவோட சமாதியில இருந்து ஒரு ரோஜா பூ கீழே விழுகுது. அதை பார்த்ததோட மாறன் சந்தோஷப்பட்டு, பாத்தியா எங்க அம்மா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா பூவை எடுத்து வீராட்ட காமிக்கிறாங்க. அப்ப மாறன் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இந்த வீரா என்ன கேட்குறா தெரியுமா, உன் சாவுக்கு நான் தான் காரணமான்னு கேட்குறாம்மா அப்படின்னு. அப்ப வீரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாறன் சொல்றத. இந்த சீன் ரொம்பவே எமோஷ்னலா இருந்துச்சு. மாறன் வந்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீ எந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்தன்னு எல்லாருக்குமே தெரியலம்மா. இது வேணா இன்செக்யூரிட்டியா இருக்கலாம், ஆனா கடைக்குட்டி எப்படி, நான் சின்ன பிள்ளை, அதனால எங்க அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ராகவன், கார்த்தி அவங்க மேல கூட எங்க அம்மா பாசமா இருக்க மாட்டாங்க. என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. எனக்கு என்ன வேணும்னாலும் உடனே செஞ்சிருவாங்க. எங்க அம்மா கூடவே நான் எப்ப பார்த்தாலும் இருப்பேன். ஆனா கடைசியில ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அழுகுறாரு. அப்ப வீரா நினைக்கிறாங்க மாறன் ஏதோ சொல்ல போறான் அப்படின்னு. ஆனா மாறன் சொல்லல. மாறன் வந்துட்டு எங்க அம்மா இறந்தது எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த ஊர்ல எல்லாருமே வந்துட்டு நான் தான் அம்மாவை கொன்னுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க அம்மாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். எங்க அம்மா கண்முழிச்சு வந்து சொன்னா மட்டும்தான் எல்லாருமே நம்புவாங்க. அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு மாறன் வருத்தப்படுறாரு. அப்ப மாறன் வந்துட்டு நேரா வீரா கிட்ட வந்துட்டு, இங்க பாரு வீரா, நீ என்னைய வெறுத்து ஒதுக்கு, என்னை திட்டு, எப்படி வேணாலும் பேசு, ஆனா எங்க அம்மாவை நான் தான் கொன்னுட்டேன்னு என்னைக்குமே நீ உன் வாயால சொல்லாத. அது என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு, எங்க அம்மா இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை, அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். இங்க பாரு, உன்னைய எங்க அம்மா உருவத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வார்த்தைய என்னைக்கும் சொல்லாத அப்படின்ட்டு மாறன் கவலைப்பட, மாறனை பார்த்துட்டு வீரா ரொம்ப கவலைப்படுறாங்க. மாறன் இந்த அளவுக்கு கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அவன் இந்த அளவுக்கு கவலைப்படுறானா கண்டிப்பா இவன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. தான் அண்ணனை கொன்ன மாதிரி கண்டிப்பா இவன் வந்துட்டு அவங்க அம்மாவை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு இவன் அம்மா மேல அவ்வளோ பாசமா இருக்கான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி அவன் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம வீரா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம கண்மணியை காமிக்கிறாங்க. கண்மணி கிட்ட நேரா ராகவன் வராரு. அப்ப ராகவன் நேரா கண்மணியை பார்த்து, ஏன் கண்மணி இன்னும் கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்க, கண்மணி சொல்றாங்க, எப்படிங்க நான் கோவமா இல்லாம இருக்க முடியும், அந்த ஜாதகக்காரரு என்ன சொல்லிட்டு போனாருன்னு பாத்தீங்களா, அந்த மாறனால வீராவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கையில நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும். ஏற்கனவே அந்த மாறனால எங்க அண்ணனோட உயிர் போணுச்சு, ராஜேஷோட உயிர் போணுச்சு, இப்ப மறுபடியும் மாறனால வீராவோட உயிருக்கு ஆபத்துன்னா எப்படிங்க என்னால நிம்மதியா இருக்க முடியும். நீங்க பாருங்க, உங்க மாறன் இருக்காருல்ல, அவரு வீராவுக்கு விவாகரத்து கொடுத்துட்டா நான் நிம்மதியா வீராவுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வீரா சந்தோஷமா இருப்பாள்ல. இந்த குடிகாரன கூட எல்லாம் என்னால வீராவை சந்தோஷமா வாழ வைக்க முடியாதுங்க அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, மாறன் தான் நிறையவே மாறி இருக்கானு, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, வீரா இப்போதைக்கு மாறன் கூட சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வீரா மாறன் கூட சந்தோஷமா இல்லை அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க எல்லாருமே, அதாவது எங்க அம்மா, நான், என் தங்கச்சி பிருந்தா எல்லாருமே எங்க வீராவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிட்டோம் அப்படின்னு கவலைப்பட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் வீரா இந்த வாழ்க்கைய தலையெழுத்தேன்னு ஏத்துக்கிட்டு வாழ்றா. மற்றபடி வீரா கண்டிப்பா இந்த வாழ்க்கையில நிம்மதியா இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, நீ அந்த ஜாதகத்தை வச்சுதான் இவ்வளவும் பேசுறியா அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த ஜாதகத்தை வச்சுதான் நான் சொல்றேன். எப்படியா இருந்தாலும் வீரா கண்டிப்பா அந்த மாறன் கூட சந்தோஷமா இருக்க மாட்டா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ராகவன் சொல்றாரு, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ராகவன் சொல்றாரு, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்.
அதை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனா நான் அப்ப சொல்லலை, இப்ப சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி கேட்குறாங்க, என்ன விஷயங்க அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எங்க அப்பா 2 பேருக்குமே ஜாதகம் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, உங்க அப்பாவுக்கு தான் ஜாதகத்துல விருப்பம் இல்லையே அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, சொல்றது கேளு. எங்க அப்பா வந்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு வந்தாரு. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியன்னா அது என்னோட உயிருக்கு ஆபத்து. அப்புறம் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், பழி எண்ணம், அப்புறம் அந்த குடும்பத்தையே வாழ விட மாட்டா அப்படின்னு தான் உன்னை சொன்னாங்க. இது எதையுமே எங்க அப்பா நம்பவே இல்லை தெரியுமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சாரு. அதனால எனக்கு இந்த ஜாதகத்துல பெருசா நம்பிக்கை இல்லை. நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு யாருக்காவது பிரச்சனை வந்துச்சா? எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க, நீ வந்த பிறகுதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் இந்த வீட்டுக்கு பழிவாங்குற எண்ணத்தோட தான் வந்தேன், இது தெரியாம நீ பேசுற அப்படின்னு. அப்ப ராகவன் கேக்குறாரு, சொல்லு கண்மணி அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலுமே என் தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும்தான் என் கண்ணை எதிர்க்க வந்துட்டு போகுது. என் தங்கச்சி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிற மனநிலைமையில இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் காலை எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராமச்சந்திரன் நேரா வள்ளி கிட்ட, வள்ளி, நீ போயிட்டு வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு வாயேன் அப்படின்னு. அப்ப வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட ராமச்சந்திரனை பார்த்துட்டு கண்மணி கேக்குறாங்க, மாமா, நீங்க ஏதோ ஒரு முடிவு சொல்றதுக்காக தான் எங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்க சரின்னு சொல்லுவோம். உங்களோட முடிவை நாங்க என்னைக்குமே எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் சொல்றாரு, நேத்து ஜாதகம் பார்த்துட்டு போனதுலேருந்து நான் என்ன முடிவெடுப்பேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை பத்தி சொல்றதுக்காக தான் நான் இப்போ உங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. பள்ளி சொல்றாங்க, அண்ணா, நீ நல்ல முடிவை எடுப்ப அப்படின்னு நம்பிக்கை இருக்குண்ணா அப்படின்னு. இப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த மாறன் மேல எனக்கு துளி அளவு கூட நம்பிக்கையே இல்லை. அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புனனாலோ இல்ல வீராவை இந்த வீட்டை விட்டு அனுப்புனனாலோ கண்டிப்பா அந்த மாறனால வீராவுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாறன் சும்மாவே இருந்தாலும் அவன்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு வெளியில இருந்து ஆட்கள் வருவானுங்க. கண்டிப்பா மாறன் அமைதியா இருக்க மாட்டான். இதனால வீராவோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து வரும். இப்ப அவன் குடிச்சிட்டு வந்துட்டு வீரா கிட்ட சண்டை போட்டா என்ன பண்ணுவீங்க? அது வீராவுக்கு தான் ரொம்ப ஆபத்து. அதனால வீராவும் மாறணும் இந்த வீட்டிலேயே தான் இருக்கணும், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜேஷோட அம்மாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, அதுக்காக நான் உன்னை என் மருமகளா ஏத்துக்கிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. நீ இந்த வீட்டுல பாதுகாப்பா இருக்கணும், உன்னுடைய பாதுகாப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம், அது மட்டும்தான் எனக்கு இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வீரா அப்பதான் சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை மாமா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்ப மாறன் நினைக்கிறாரு, வீராவோட உயிருக்கு ஆபத்தா, இவ கூட நான் இருக்கிறது என் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்ப கண்மணி டக்குன்னு, என்ன மாமா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, வீரா டக்குன்னு இடையில புகுந்து, என்ன கண்மணி அக்கா, நீ தானே முன்னாடி சொன்ன ராமச்சந்திர மாமா என்ன முடிவெடுத்தாலும் அதை நாங்க சரின்னு சொல்லுவோம், அவரை எதிர்த்து பேச மாட்டோம் மரியாதை இல்லாம அப்படின்னு சொன்ன, இப்ப நீயே இப்படி பேசுறிய அப்படின்னு. அப்ப கண்மணிக்கு அடுத்த வார்த்தை எதுவுமே சொல்ல முடியல. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, சொல்றவங்க சொன்னா மட்டும்தான் சில பேருக்கு புரியும் அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா, இப்பதானே நீ சரியான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்றாரு, எனக்கு இந்த ஜாதகத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை, நல்லது கெட்டது பார்த்து மட்டும்தான் நான் முடிவெடுப்பேன். எனக்கு இப்போதைக்கு என்னன்னா, வீரா பாதுகாப்பா இருக்கணும். வீரா மாறன் தனியா அழைச்சிட்டு போனா கண்டிப்பா வீரோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். அதனாலதான் சொல்றேன், வீரா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா, மாறனும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட கண்மணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப வீராவும் மாறனும் அந்த இடத்துல இருந்து போன பிறகு வள்ளி நேரா கண்மணி கிட்ட, சொந்த தங்கச்சியவே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்ற, நீ எல்லாம் ஒரு அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க ராஜேஷோட அம்மா கிட்ட, என்னத்த இப்படி ஆகிருச்சு, அந்த ராமச்சந்திரன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு. ராஜேஷோட அம்மா கேக்குறாங்க, என்னடி அந்த ராமச்சந்திரன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், என்னடி பண்றது அப்படின்னு. அப்ப அந்த கண்மணி சொல்றாங்க, இன்னுமே அவனுக்கு மாறன் மேல புள்ள பாசம் இருக்கு, அதனாலதான் அவனை இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னரும் அவனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கணும். இன்னரும் வேற யாரா இருந்தா
இன்னொருவன் துரத்தி அடிச்சிருப்பாங்க. ஆனால் இவன் வந்துட்டு இவன் வந்துட்டு அந்த மாறனை துரத்தி அடிக்கலைன்னா இன்னும் அவன் மனசில் புள்ள பாசம் இருக்குது. அந்த புள்ள பாசத்தை ஃபஸ்ட்டு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு ராஜேஷோட அம்மா சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க ஆமாத்த அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, அந்த வள்ளியை பற்றியா பக்கத்துலேயே இருந்து மகுடி ஊதி ஊதி அந்த ராமச்சந்திரனை அவ கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா. ஃபஸ்ட்டு அந்த வள்ளிக்கும் ராமச்சந்திரனுக்கும் பிரச்சனை உண்டாக்கணும். நீ ஏற்கனவே சொன்னியல்ல, இந்த வீட்டில் உள்ளவங்கள் பாதி பேரை பழி வாங்கிட்டாலே என் குடும்பம் இப்படி ஆகிட்டு அப்படின்னு வள்ளி ஒவ்வொரு வீடாக போய் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம்னு சொன்னியல்ல. ஆனால் அது நடக்காது போல. இந்த வள்ளி இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு இந்த வள்ளியை ஏதாவது பண்ணணுடி, அதுக்கப்புறம் தாண்டி இந்த குடும்பத்தில் கை வைக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்கிறாங்க, ஆமாத்த, எனக்கும் நான் என்ன பிளான் போட்டாலும் இந்த வள்ளி தான் முன்னாடி வந்து நிற்கிறான், அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி நேராக நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா மாறனை பற்றி நினைக்கிறாங்க. எதுக்காக இந்த மாறன் வந்துட்டு உண்மையை சொல்ல மறுக்கிறான், அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு ஒரே குழப்பமாகறாங்க வீரா. ஸோ இதை பற்றி நம்ம வள்ளியம்மாட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. வீரா நேரா வள்ளி கிட்ட வராங்க. வள்ளி வந்துட்டு கேட்குறாங்க, சொல்லுமா வீரா, என்ன வேணும் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் ஜாதகக்காரர் சொல்லிட்டு போனாருல்ல, மாறனோட அம்மா இறப்புக்கு காரணம் மாறன் தானே சொல்லிட்டு போனாருல்ல, அப்படி என்னதான் நடந்துச்சு வள்ளியம்மா அப்படின்னு. வள்ளியம்மா சொல்கிறாங்க, நீ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது. நீ தான் மாறனோட ஒய்ஃப் ஆச்சே, இனிமே உன்கிட்ட சொல்கிறதுல எனக்கு என்ன தப்பு இருக்குது, உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு வள்ளி மாறனோட அம்மா எப்படி இறந்தாங்களோ அதை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வீராவுக்கு அதிர்ச்சி. அப்போ வீரா நினைக்கிறாங்க, எப்படி வந்துட்டு அந்த மாறன் வந்துட்டு என் அண்ணனையும் அந்த ராஜேஷையும் கொன்னானோ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவையும் கொண்டு இருப்பான் போல அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, மற்றவங்க எல்லாருமே மாறன் தான் அவங்க அம்மாவை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இல்லை, அவன் அம்மாவை கொல்லலை, வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதை மாறன் இத்தனை நாளும் எங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைக்கிறான், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வீராவும் சரி வள்ளியம்மா, நான் கேட்கணுன்னு தான் சொன்னேன், நேற்று மாறன்கிட்ட இந்த விஷயத்த கேட்கும் பொழுது மாறன் கோவப்பட்டாரு அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, இதை பற்றி நீ அவன்கிட்ட கேட்காத, இதை பற்றி கேட்டாலே அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அக்டோபர் 2 எபிசோடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மாறனோட அந்த எமோஷனல் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சீன்னா, அவங்க அம்மா சமாதிக்கு போயிட்டு மாறன் எமோஷ்னலாக அழுவார் இல்லை, ஸோ அந்த சீனை பார்க்கும் பொழுதே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.